வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கிரேவி ரெசிபி, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு வாழைக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். இதுவே 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதோட 2 சைடு நுனியும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமாலாம் பீல் பண்ண தேவையில்லை. மேலே அந்த க்ரீன் கலரில் நார் மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் பீல் பண்ணி எடுத்தால் போதும். அது ஹார்டாக இருக்கும், அது சாப்பிட முடியாது. இப்போ தான் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, அப்போ குழஞ்சி போயிடும். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணாவும் சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காவை வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண வாழைக்காலாம் இதில் சேர்த்துட்டு இது ஒரு 3 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வாழைக்காவை எண்ணெயில் ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவி செஞ்சோன்னா கிரேவியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியில் வேக வச்சு கூட செய்யலாம். வாழைக்காய் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போதே ஒரு 70% நல்லா குக் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஆயிலிருந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே பச்சை மிளகாய் முழுசாக போடுறீங்கன்னா லைட்டாக கத்தியில் கீறி சேர்த்துக்கோங்க. இல்லைனா எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும், எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இந்த வெங்காயத்துக்கூடயே இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, மசாலா கருகிடக்கூடாது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, இது கூட நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி போட்டோன்னா பொரியல் மாதிரி ஆயிரும், கிரேவி கன்சிஸ்டன்சி வராது. அதனால் அரைச்சி சேர்த்தா தான் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலேயே ஒரு 70% நல்லா குக் பண்ணிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.